ஆவடி காவல் ஆணையரகம் செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட பிரபல ரவுடி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வளர்புரம் ஊராட்சி மன்ற தலைவரும் பாஜக நிர்வாகியுமான PPGT சங்கர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 7 பேர் கொண்ட மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கச்சிப்பட்டு 15வது வார்டு கவுன்சிலர் சாந்தகுமார் என்கிற சாமு உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த வாரம் சனிக்கிழமை சாந்தகுமார் உள்ளிட்ட 7 பேரும் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தனர். இதனிடையே செவ்வாய்ப்பேட்டை போலீசார் விசாரணைக்காக 7 பேரையும் அழைத்துச் சென்றனர். அப்போது சாந்தகுமார் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறி திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிறிது நேரத்தில் சாந்தகுமார் உயிரிழந்தார். உடலை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சாந்தகுமாரின் மனைவி விஜயலட்சுமி தனது கணவரின் இறப்பிற்கு காவல்துறையினரே காரணம் எனவும் அடித்து கொலை செய்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய வாசலிலேயே ஆடிட்டர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் காவல் நிலையத்திலேயே ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் வருது இது மாதிரி வந்து செவ்வாப்பேட்டை புடிச்சிட்டாங்க அவரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு புடிச்சிட்டு நான் போய் எல்லாரும் பாருங்க என்ன பண்ணிட்டு போறாங்க போங்க எல்லாரும் அனுப்பிச்சுட்டா எங்களுக்கு இங்கிருந்து போவே முடியாது. என்னால அவர் எதனால சாவச்சாங்க எனக்கு அதனால எனக்கு கன்ஃபார்மா எனக்கு அவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம எனக்கு எதனால சாவச்சாங்க. அவர் என்ன தப்பு பண்ணா இல்லன்னு சொல்லலையே தப்பு பண்ணாதான் அதுக்கு தண்டனை அனுப்பிச்சுதான் வந்தார். 1 வருஷமா அந்த போய் நான் 2 நாள் வந்துட்டாரு. 1 வாரம் கழிச்சு வந்துட்டாரு. 1 வருஷமா ஜெயில இருந்து வந்தாரு. அவரு புயல் ஜெயில இருந்துட்டு தான் வந்தாரு. வந்து 1 வாரம் கூட ஆகலை. ஒரே 1 வாரம் கூட ஆகலை. அதுக்குள்ள வந்து அவங்க கூட்டு போய் தனியா கூட்டு போயிட்டு ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாரு. கொஞ்சமா சாவச்சிருக்காங்க. கொஞ்சமா சாவச்சிருக்காங்க போலீஸ். ஆனா ஆப்போசிட் பாருங்க நல்லா காசு வாங்கிட்டு நல்லா சாவச்சிருக்காங்க அவங்க.